டைட்டில் பற்றி தான் கேள்வி. ஆனா என்னன்னா இப்போ நம்ம ரஜினி சாரை வந்து நம்ம தலைவர்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி. அவருக்கு கூட லீடர் அப்படின்ற டைட்டில் வச்சு அவர் படம் பண்ணல. சரிங்க. அண்ட் விஜய் இப்போ அரசியலுக்கு வர்றாரு. சரிங்க. அவர் கூட அந்த லீடர் அப்படின்ற டைட்டில் அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க பேசும்போதே தெளிவா சொன்னீங்க, அரசியலுக்கு இதுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அதனால தான் டைட்டில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லீடர் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் லீடர் உண்மையாகவே லீடராக இருக்கிறதா இருந்தால் யாருக்கு லீடராக இருக்க விரும்புகிறீங்க? இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டைட்டில் கிடைச்ச சந்தோஷம். என்னோட லீடர் வந்து என்னுடைய தந்தையார் தான். நாளைய லீடர் யாருன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும். வாழ்த்துக்கள். இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரபரப்பாக இருந்தது, ஜனநாயகன். ஸோ அதுலேயும் விஜய் சாரும் குழந்தையும் தான் வரும். இதுலேயும் குழந்தையும் நீங்களும் தான் காட்டியிருக்காங்க, ஹீரோயினை காட்டவே இல்லை. ஸோ ஜனநாயகன் வெக்கத்துக்கு பதில் லீடர்னு வச்சிருக்காங்களா நேமு? ஏன்ட்ட கேட்குறீங்களா? இதுமே சேர்த்துதான். இல்லை, அது வேற ஸ்டோரி சார். இது கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. அதனுடைய ஸ்டோரி டோட்டலாக அது நானும் கேள்விப்பட்டேன். அதனுடைய ஸ்டோரி லைனே டோட்டலாக வேற. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் சார். இந்த டைட்டில் இல்லாமல் இப்போதான் உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன். எங்களுக்கு இப்போதான் தெரியும். நாங்கள் லீடர்ன்றதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் சார். அவங்க என்ன கதை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால இது ஒரு டிஃபரெண்டான படம் சார். இது வந்து டோட்டலாக இதனோட ஜர்னியே வேற சார். இது வந்து நியூ ஃப்ரெஷ். எஸ் சார். சார் அவரு விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் சினிமா அவுட் ரேசிங்க்கு வந்துட்டாரு, அவரும் சில படம் தான். அந்த கேப்ல இப்போ வந்து எல்லாருமே லெஜெண்ட் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நாங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி எதுலையுமே ஒரு முழு முயற்சியோடு இறங்குவேன். அதே போல தான் இதில் இறங்கியிருக்கோம், அதை செயல்படுத்தியிருக்கோம். அதை வந்து ஜனங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் சார். பரத் சார் லெஜெண்ட் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் படமும் உங்களுக்கு எல்லு, இந்த படமும் ஃபர்ஸ்ட் அது தானா அமைஞ்சதுங்க. தானா அமைஞ்சது. அது ஒன்றும் பிளான் பண்ணல, தானா அமைஞ்சது. அஜித் சார் வீலியே ஸ்டார்ட் பண்ணுவார். இல்லை அப்படிலாம் இல்லை, அதை தானா அமைஞ்சது சார். இது எதுவும் இது பண்ணல. எஸ் சார். சார் சோஷியல் மீடியாவில் பொதுவாக வந்து நிறைய மீம்ஸ்கள் வரும். சரிங்க. ஸோ உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது பாதர் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால் அதை பெருசாக நான் பாதர் பண்ணுறதில்ல. நான் என்ன இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்போ புரியும். அது வந்து வாட் இஸ் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே அதை செய்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது அது தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து கடவுள்லேருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். ஃபஸ்ட்டு வந்து லெஜெண்ட் சரவணா பேர் இருந்தது சார். அப்போ வந்து லெஜெண்ட் சார்னு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ லீடர் சரவணான்னு சொல்லிட்டு போடுவாங்க சார் நேமு, இல்லை வந்து கண்டினியூவாக லெஜெண்ட் சரவணா தான். படத்தோடைய பேர் தான் இல்லை லீடர். என்னுடைய பேர் லெஜெண்ட் சரவணன் தான் சார். ஏன்னா ஆக்சுவலி சரவணன் தான் இருந்தது. அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜெண்டுன்னு வரும்போது நிறைய சரவணன் இருந்ததால லெஜெண்ட் சரவணன்னு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சார் லெஜெண்ட் சார். எஸ் சார். ஆக்சுவலாக படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு வாயில் கூட சிகரெட் வச்சுட்டாங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அந்த இது பண்ணலை. ஆமாம், சிகரெட் தண்ணி படத்தில் வந்தால் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ண மாட்டேன். கேட்க அவ்வளோதான் போதுமா. நான் ரியல் லைஃப்லேயும் பண்ணுறதில்ல, சினிமாவிலே அது பண்ணுறதில்லை. சரி, அப்புறம் வந்து எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், சாரோட ஃபோட்டோ மட்டும்தான் சரணா ஸ்டோரில் இருக்குது, மற்ற ஆக்டரோட ஃபோட்டோஸ் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். அப்படி அதெல்லாம் உண்மை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரோட ஆர்டிஸ்டோட ஃபோட்டோவும் இல்லை கண்டிப்பாக இப்போ இது வந்து ஒன்லி கிளீன்ஸ் இப்போ தான் ஆரம்பம். இன்னும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது இன்னும் டீசர் இருக்குது, அடுத்தது எல்லாத்துலேயும் வரும், கண்டிப்பாக வருங்க. சல்மான் கான் ஷாருக் கான் ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். உங்ககிட்ட ஸ்டோரி சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து அவர் எந்த இடத்துல வச்சு பார்க்குறீங்க? யார்? புரியல சார். அவர் அந்த போட்டோ வச்சு சொல்லியிருப்பாரு, நான் வந்து இது மாதிரி ஆக்டர் ஆகணும்ட்டு. சார், நீங்க வந்து ஒரு டைரக்டரா அவர் எந்த இடத்துல வச்சு பாக்குறீங்க? எந்த இடத்துலயா சார்? நான் என்னன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர்ன்றது சொல்ல முடியாது சார். தனிப்பட்ட சார், இப்போ லெஜெண்ட் சரவணன் சார்ன்றதுக்கு ஒரு கதைக்கான ஒரு ஹீரோ, அப்படிதான் நான் அவரை தனியா ஒருத்தரா பாக்குறேன் சார். இப்போ இன்னொருத்தரோட அவரோட இன்னொன்னு அப்படின்ற மாதிரி நான் அவரை பார்க்கல சார், தனியா பாக்குறேன் சார். அப்படிதான் சொல்லணும். இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கா? இல்லை, எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறைய சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். லெஜெண்ட் சாருக்கு இந்த கேள்வி. எஸ் சார். லெஜெண்ட் படத்தில் க்ளீன் ஷேவோட நடிச்சிங்க. ஆமாம், தாடி மீசையோட ஒரு கெட்டப்பு.
தனிப்பட்ட முறையில் கேட்டால் அந்த கெட்டப்போட இது வந்து சூப்பராக இருக்கு. Thank you, thank ஆனா you. உங்களுக்கு எந்த கெட்டப் பிடித்தமானதாக இருக்கு? இல்லை ஆக்சுவலி நான் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு ஃப்ளேவரில் அதை கொடுக்கணும்னு நினச்சேன். அது சம்திங் அதில் வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்களே சொல்லுங்க, வலைப்பேச்சில் நீங்களே சொன்னீங்க கொஞ்சம் தாடி மீசை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வச்சுட்டேன், அவ்வளோதான், கொடுங்க. லெஜண்ட் சார், நீங்க Yes, sir. இங்க எஸ் சார், எஸ் சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பண்றீங்க. எஸ் சார். அது உங்களை தயார்படுத்திக்கிட்ட விதம் ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். முதல் படம் முடிச்சப்போ பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறையா. ஸோ உங்களை தொழில் முறையில் நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், உங்களை நீங்க பாலிஷ் பண்ணிட்டது என்னென்ன விதம், என்னென்ன கத்துக்கிட்டீங்க? இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது விமர்சனங்கள் வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வராத விமர்சனங்கள் யாருக்குமே வர்றது இல்லை. ஸோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும், அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும்போது நம்ம கிளியராக மைண்டு அதை நோக்கி பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த விமர்சனங்கள் அப்படி பாசிட்டிவாக மாறிடும். இதுதான் என்னுடைய கொள்கை. துரை செந்தில்குமார் சாரோட கதை பண்ணணும்னு எதன் அடிப்படையில் இந்த இயக்குனர்கிட்ட படம் பண்ணணும் நீங்க முடிவு? இல்லை, நான் வந்து மிகப்பெரிய டைரக்டர்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சில உடன்பாடுகள் ஏற்படலை. சார் கூட உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அவங்க சொன்ன கதையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதனால் அவர் கூட இணைந்து இதில் பணியாற்றும் போது தான் தெரிஞ்சது இந்த அளவுக்கு பிரமாதமாக இவர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இப்போ பாதி படம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த படம் பண்ணணும்னு சார்னு சொல்லிட்டு இப்போ படம் முடிகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு அடுத்த படத்துக்கு. சரவணா சார், லெஜண்ட்ல வந்து விவேக் சார் நடிச்சிருப்பாரு. எஸ், அவரு லைவ் ஆடியோ தான் போட்டிருப்பீங்க. இப்போ லைவ் ஆடியோ தான் அதில் போட்டிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் ரஷ்ஷாக அது கொஞ்சம் சவுண்டு ஏற்றி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஐ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆமாம், அந்த வாய்ஸை மாற்றிட்டு ஏஐ ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா விவேக் சாருக்கு? இல்லை அது ஏதாவது ரீரிலீஸ் இருந்தால் அதை யோசிக்கலாங்க, அந்த டைம் பார்க்கலாங்க. எஸ் சார். சார், இந்த படத்தினுடைய பட்ஜெட், ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதனால ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்டினுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன், எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, படத்தில் சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்குது, அதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ் சார். சார் அரவுண்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சார், பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும். நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றது தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார், ஜார்ஜியாவில் ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம், ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம், ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம், இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days, அரவுண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற ஒரு டேஸ் தான் 97. கிட்டத்தட்ட எல்லாமே 1.5 கால் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 நாள் மைண்டில் வச்சுருங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம், ஆனால் அதை கிறிஸ்பாக அதை வந்து 2 hours 20 minutes 15 minutes அப்போ அந்த அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அப்போ அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டு இருக்காரு.